இனிய வணக்கம். இயற்கை சூழ்நிலை மாறிவிட்டது. இது யதார்த்தமான உண்மை. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்ல நினைப்பது, அதுக்கு முன்னாடி மழையெல்லாம் பெஞ்சதுன்னா ஒரே சீராக பெஞ்சிட்ருக்கோம். ஒரே சீராக எங்களுக்கு எப்படி கணக்குன்னு கேட்டிங்கன்னா, புரட்டாசி மாதத்துலேயே மழை ஆரம்பிக்கும். ஆனால் அது கடுமையாக பெய்யாது. பெய்யும், ஒரே நாளில் பெஞ்சிட்டு போயிடும். அதுக்கப்புறம் பெய்யாது. ஒரு நாள் 2 நாள் மாதத்தில், புரட்டாசி மாதத்தில் நடக்கும். அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் மழை ஆரம்பிக்கும். அப்படியே தொடர்ந்து ஐப்பசி முடிச்சிடும் பெஞ்சிட்ருக்கோம். அந்த கார்த்திகையிலையும் தொடரும் அந்த மழை. கார்த்திகையில் அப்படியே மழை 5 தேதி, கார்த்திகை 5 தேதி வரைக்கும் தொடரும். அதுக்கப்புறம் அப்படியே துவானமாக போயிடும், பனியாக போயிடும், மழையே பெய்யாது. இது கடந்த கால வரலாறு. அப்போல்லாம் இயற்கை சரியாக இருந்துச்சு. மனிதர்களும் சரியாக இருந்தாங்க, இயற்கையும் சரியாக இருந்தது. ஆனால் இப்போ இந்த வருஷம் நான் பல வருஷத்தை விட்டுட்டு இந்த வருஷத்தை நான் கணக்கு சொல்கிறேன் கேட்டுங்க. இது வரைக்கும் மதுரை, சென்னை, தூத்துக்குடி, திருநெல்வேலி பல பெருநகரங்களில் கடுமையான மழை பெஞ்சிருக்கு. ஆனால் அந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடுமையான மழை பெய்யும்னு வானிலை இதில் மிக கனமழை ரெட் அலர்ட் கூட கொடுத்துருந்தாங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில். அது வேறு எங்கேயாவது எந்த ஊர்லேயாவது பெஞ்சுதான்னு தெரில. சீர்காழியில் அது மாதிரி மழை பெய்யவே இல்லை. சீர்காழியில் அது மாதிரி ஒரு கனமழை இது வரைக்கும் பெய்யவே இல்லை. ஆனால் நேற்றுலேருந்து லேசாக மழை கொஞ்சம் அப்படியே விட்டு துவானமாக ஒரு 2-3 நாளாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. இன்றைக்கி கனமழையாக இப்போ எங்கள் ஊரில் பெஞ்சிட்ருக்கு. இப்போ அதான் உங்கள்கிட்ட நான் இதாக காணொலியில் காட்டுறேன். எங்கள் ஊரில் இப்போ கனமழை பெஞ்சிட்ருக்கு. இது வழக்கமாக எப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் 2-3 வருஷமாக பார்த்துட்ருக்கேன், தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். பெய்யக்கூடிய நேரத்தில் பெய்ய மாட்டேங்குது. இப்போ பெய்யக்கூடிய நேரத்தில் பெய்யாமல் ஒட்டு மொத்தமாக சேர்த்து வச்சுருந்து ஒரு மாதத்தில் பெய்ய வேண்டிய மழையை 2 மாதத்தில் பெய்ய வேண்டிய மழையை ஒரு நாள் 2 நாளில் பெய்யறதுனால ரொம்ப நாங்கள் பாதிக்கப்பட விவசாய பகுதி, எங்கள் பகுதி முழுவதும் விவசாய பகுதி, கடைமடை பகுதி. அதனால் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். அதனால் இயற்கையை பாதுகாக்க வேண்டியது அவசியம். இயற்கையை பாதுகாக்க வேண்டியது அவசியம். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது அவசியம். இது யாரால் செய்ய முடியும்னா, ஒரு அரசாங்கம் நினைச்சிட்டு அதை ஈஸியாக செய்ய முடியுமான்னா அது செய்ய முடியாது. அது மக்கள் நினைக்கணும், பொதுமக்கள் நினைக்கணும். அந்த மனநிலை இப்போ இருக்கிற மனநிலை பொதுமக்கள்கிட்ட நமக்கு என்ன எவனாவது பார்த்துப்பான் அப்படிங்கிற மக்களுடைய மனநிலை மாறணும். அந்த மனநிலை மாறினாதான் இது மாதிரி நம்ம பழைய சூழ்நிலையை கொண்டு வர முடியும். அமைதியான சமுதாயம், சமூக அமைப்பு, அமைதியாக இருக்கிற மாதிரி சமூக அமைப்பு, இயற்கை எப்போதும் அந்த இயற்கை நிலையிலே இருக்கிற சமூக அமைப்பு, இதெல்லாம் கொண்டு வரணும்னா நம்மள்கிட்ட ஒரு ஒற்றுமை தேவை, ஒருங்கிணைப்பு தேவை. இதை இப்போ யார் பூனைக்கு மணி கட்டுறன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இதை யார் செய்யறது? எதா இருந்தாலும் அரசாங்கம் பார்த்துக்கும் அப்படிங்கிற நிலையெல்லாம் இருக்காங்க. மழை பெஞ்சா தண்ணி நிற்கிறது யதார்த்தம். ஆனால் என்ன சொல்றாங்க, ஒரு தூத்த 1/2 மணி நேரம் மழை பெஞ்சதுன்னா மழை பெய்யும் போதே ஒரு காணொளி எடுத்து சமூக வலைதளத்தில் போட்டு, இல்லை பிரதான தொலைக்காட்சி, செய்தி தொலைக்காட்சியில் ஊடகத்தில் போட்டு, இங்கே பாருங்க தண்ணி நிற்கிது, சாக்கடை தண்ணி கலந்துட்டு. இது நிறைய இப்போ இந்த ஊடகம் நிறைய பெருகிட்டதுனால தன்னுடைய பார்வையாளர்களை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஆயுதத்தை கையில் எடுத்துருக்காங்க. அதை பாருங்க மழை பெய்யுதுங்க, மழை பெஞ்ச உடனே சாக்கடை கலந்து போச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வீட்லேயும் ஒழுங்கான வடிகால் அமைப்பு கிடையாது, சாக்கடை அமைப்பு கிடையாது. அவன் சாக்கடை கழுவி கொள்ளையில் விடுவாங்க, இல்லை வாசலில் விடுவாங்க, எங்கேயா விடுறாங்க. அப்போ மழை பெஞ்சு அந்த தண்ணிலாம் உருட்டிட்டு வரும்போது இந்த சாக்கடை எல்லாம் துந்து போய் கிடக்கு, தூர்ந்து கிடக்கு. அதனால அது தண்ணி, அந்த மழை தண்ணி, இந்த தண்ணி சேர்ந்து மேலே ரோட்டில் ஓடுது. இது தவிர்க்கப்பட வேண்டியதுதான். இது வெறும் அரசாங்கம் மட்டும் செய்திட முடியுமா அப்படின்னா நிச்சயமா வெறும் அரசாங்கத்தால் மட்டும் முடியாது. பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் வேணும். பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு வேணும். அதனால நம்ம இயற்கையை பாதுகாக்கிற வகையில நம்ம வாழணும். ஒரு மரத்தை வெட்டணும்னு நினைச்சா அதை வெட்டுறதுக்கு முன்னாடியே 10 மரமாவது நடணும். நம்ம ஒரு மரத்தை வெட்ட போறோம்னா 10 மரத்தை நடணும். அது மாதிரி எல்லார் மனசுலையும் இது வரணும். எல்லாரும் வீட்டுக்கு வீடு மரம் வளர்க்கணும். இது மாதிரிலாம் மரம் வளர்த்து வீட்டுக்கு வீடு இதெல்லாம் கடைப்பிடிச்சா ஒரு கால இயற்கையை சீற்றத்தை கொஞ்சம் குறைக்கலாம். இயற்கையை நீங்கள் வெல்லவே முடியாது. இயற்கை பாதிப்புலேருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. ஆனால் பாதுகாத்துக்கலாம். இயற்கை சேதத்தை தடுக்க முடியாது. சேதத்தை குறைச்ச சேதமாக பார்த்துக்கலாம். இதுதான் யதார்த்தமான உண்மை.
அதெல்லாம் வந்து இப்போ எல்லாம் வந்து குப்பை கொட்டுறவங்க எல்லாருமே வந்து நீரோடைகள் தான் குப்பை கொட்டுறாங்க. நீங்கள் எங்கேயாவது வந்து ஒரு பேருந்தில் பயணம் பண்ணாலோ, அது வந்து ஒரு பாருங்கள், காரில் பயணம் பண்ணாலோ வந்து சாலை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா, சாலை ஓரத்தில் வந்து நீரோடை வாய்க்காலுங்கிற நீரோடை இருந்ததுன்னா அதுதான் எல்லாம் குப்பை தொட்டியாக வந்து மாறி இருக்கு. அதே மாதிரி தான் வந்து பெரிய ஆறுகள்லையும் வந்து அது மாதிரி தான் நடக்குது. குளங்கள்னு இருக்கு, அது குளமே இல்லை. இப்போ குளமே வந்து மறைஞ்சு போச்சு. குளம்னு சொல்லுவோம். மழை நாளில் வந்து ஃபுல்லாக நீர் நொப்பிக்கும். அது வந்து எங்களுக்கு கோடை நாள் வரைக்கும் கூட சில குளங்களில் தண்ணி இருக்கும். ஆனால் இது மாதிரிலாம் பார்க்க முடியல. இது இப்போ இவ்வளோ மழை பெய்யுது, இன்னும் வந்து குளம்லாம் நொம்பலை. குளம் நம்புற அளவுக்கு மழை பெய்யலன்னா நிச்சயமாக மழை பெஞ்சிருக்கு. குளம் நம்புற அளவுக்கு பெஞ்சிருக்கு. ஏன் அப்புறம் குளம் நம்பலன்னா, குளத்துக்கு வர்ற வழிகாலில் அமைப்புகள், குளத்துக்கு தண்ணி வர்ற வாய்க்காலும் வந்து தூர்ந்து போச்சு. குளத்திலிருந்து தண்ணி வெளியேற வடிகாலும் தூர்ந்து போச்சு. குளங்கிறது வந்து உள்ள தண்ணி வரும், புதியன புகுதலும் பழையன கழிதலுங்கிற ஒரு ரீதியில் குளம் இருந்தால் தான் அந்த குளத்தை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். ஆனால் அது மாதிரி நிலையில் இல்லை. எல்லா குளமுமே சாக்கடையாக மாறிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, குப்பையை வந்து கொட்டிடுறாங்க. நிறைய சுற்றி கொண்டாந்து குப்பையை கொட்டுறாங்க. குப்பையை கொட்டும் போது அந்த மழை பெஞ்ச தண்ணி வந்து அது சேரும் போது அது வந்து சாக்கடையாக மாறிடுது. இது யதார்த்தமான உண்மை. இந்த நிலையெல்லாம் மாறணும்னு ஆசைப்படுறோம். இது ஒருத்தர் ஆசைப்பட்டால் மட்டும் முடியாது, அரசாங்கம் ஆசைப்பட்ட மட்டும் முடியாது. ஒற்றுமையாக எல்லாருமே சேர்ந்து ஆசைப்படுறதுக்கு இந்த கனவை நிறைவேற்றது தான். அப்படி சேர்ந்து ஆசைப்பட்டால் இந்த சமுதாயத்தை மாற்றி அமைக்க முடியும். புதியன வந்து புரட்சிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று சேர்ந்து தான் புரட்சி செய். எல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் புரட்சி பண்ண முடியும். ஒரு ஆளாக தனி ஆளெல்லாம் புரட்சி பண்ண முடியாதுன்னா பண்ணலாம். நீண்ட காலம் வந்து எடுக்கும். அதுக்கு நீண்ட காலம் எடுக்கும். பெரியார் வந்து ஒரு ஆளாக தனிச்சு நின்று புரட்சி பண்ணார். அந்த புரட்சிக்கு ஒத்துழைப்பு இருந்துச்சு, ஒற்றுமை இருந்துச்சு, அதுக்கு பக்கத்துணை ஆள் பலம் இருந்துச்சு. அது பாதிக்கப்பட்டவங்க ஒன்று சேர்ந்து நின்னாங்க. அதனால தான் பெரியாரால் வந்து பெரிய வெற்றி பெற முடிஞ்சது. இந்த மண்ணுள்ள வரை பெரியார் இருந்து கொண்டே இருப்பார். சாமி கும்பிட்றோம் கும்பிடாவன் எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருப்பார் பெரியார். அந்த பெரியாரின் பெயர் இருந்து கொண்டே இருக்கும். பெரியாரின் சிலைகள் இருந்து கொண்டே இருக்கும். அண்ணாவும் அது மாதிரி வந்து மிகப்பெரிய அரசியல் புரட்சி பண்ணார். அதனால அண்ணாவுடைய சிலையும் இருந்து கொண்டே இருக்கும். இது மாதிரி கலைஞரும் அது மாதிரி ஊருக்கு செலவு வைக்கிறாங்க. அதனால கலைஞரும் நிறைய இந்த கலைஞரின் பங்கு அதிகம். அதனால கலைஞர் சிலையும் இருந்து கொண்டே இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் தனி மனிதனா செய்ய முடியுமான்னா வந்து வாய்ப்பு ரொம்ப குறைச்ச. பெரியார் மாதிரி, அண்ணா மாதிரி, கலைஞர் மாதிரி எல்லாரும் செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்திற்கு இடமான ஒன்று. அதனால வந்து நீதியின் பக்கம் நின்று, நேர்மையின் பக்கம் நின்று நீங்கள் வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு முயற்சி, இது பொது முயற்சி, அரசியல் கட்சியெல்லாம் பார்க்க வேணாம். அரசியல்லாம் பார்க்காம ஒரு பொது முயற்சி எடுத்தால் அந்த முயற்சியில் வந்து நம்ம வந்து வெற்றி பெற முடியும். நம்முடைய வருங்கால தலைமுறை வந்து மகிழ்ச்சியாக வாழறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிறத கருத்தாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.